ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு சென்று, நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் சொந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய ரூஹை உங்களுடைய தர்பாருக்கு ரௌலா ஷரீஃபுக்கு ஜியாரத்துக்காக நான் அனுப்பினேன் நாயகமே யா ரசூலல்லாஹ். தற்பொழுது அந்த ரூஹுக்கு சொந்தமான உடலோடு சையத் அஹ்மத் கபீர் அர்-ரிஃபாயி ஆகிய நான் உங்களுடைய தர்பாருக்கு வந்திருக்கிறேன் நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்கள் கரங்களை நீட்டுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய கபரு பிளக்கின்றது. அவர்களின் இரு கரங்களும் வெளியே வருகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முசாபஹா செய்து அந்த கரங்களை முத்தமிட்டவர்கள் சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா முஹய்யித்தீன் என்கிற நாமத்தை ஈமானிய உணர்வுள்ள ஒருவன் அழைத்து விட்டால் அவனுக்கு கார்மானம் நிச்சயம் என்று எப்படி கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுக்கு வாக்களித்தானோ அதுபோல சுல்தானுல் ஆரிஃபீன் சையத் அஹ்மதுல் கபீர் அர்-ரிஃபாயி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் நாமத்தை உச்சரித்தால் ஆடிய பேய்களும் அடங்கிவிடும், ஓடுகின்ற இரத்தமும் ஒடுங்கிவிடும், தீராத நோய்களும் தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு அவர்களுடைய நாமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். ஏன்